Hi friends, இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்ல மசாலா பீனட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதே சேம் மெத்தட் வந்து ஆயில்லையும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 1 கப்பு வேர்க்கடலையே நான் வந்து லைட்டாக வறுத்துக்கிறேன். ஆனால் 3 to 4 மினிட்ஸ்க்கு மேலே வறுக்கக்கூடாது. சும்மா பேருக்காக லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். கலர்லாம் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது வந்து சீரகம் பவுடர். அடுத்தது வந்து கடலை மாவு, இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து சோம்பு தூள் வந்து 1 டீஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், இது வந்து கரம் மசாலா கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு கருவேப்பிலையே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உள்ள பவுடர்லாம் தண்ணியே ஊற்றாமல் கடலையில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சால்ட்டும் தேவைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா வந்து பீனட் வந்து ஃப்ரை பண்ண ஏர் ஃப்ரையில் வைக்கும்போது அப்புறம் எல்லாம் சேர்ந்து இருக்கும். உதிரியாக பீனட் வரணுன்னா, வேர்க்கடலை வந்து உதிரியாக வரணுன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி தான் அதை மிக்ஸ் பண்ணணும். இதோட கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக சாட் மசாலாவும் ஆட் பண்ணலாம். சோம்புத்தூள், சீரகத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஆயிலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இது பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். கருவேப்பிலை இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். என்ன டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணால். இன்னும் கொஞ்சம் கூட மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளவு உதிரியாக இருக்குன்னு. ஏன்னா அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சேர்ந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஏர் ஃப்ரையரில் நம்ம வச்சிடலாம். போடும்போதே தெரியும் எவ்வளவு உதிரியாக இருக்குன்ட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி பசிறது. ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து 350 ஃபாரன்ஹீட்டில் வந்து ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸில் ஒரு ஹெல்த்தி பீனட்ஸ் மசாலா பீனட் ரெடி ஆயிரும். இப்போ 5 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீனட் வந்து எப்படி குக் ஆயிருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு, கிறிஸ்பியாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.